ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டே 10லாம் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன அட்ரஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு முக்கியமான கொஷின் நிறையா பேர் கேட்குறது. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வெயிட் வந்து குறைக்க முடியுமா, ஸ்பெசிஃபிக்காக சி செக்ஷன் ஆனவங்களுக்கு வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, என்னோடய 2 ப்ரெக்னென்சியுமே சி செக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் நான் காமிச்சு நடுவில் வந்து கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிவிட்டு எப்படி வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் ஸ்பெசிஃபிக்காக சி செக்ஷனுக்கு அப்புறமும் எப்படி வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம. என்னோடய வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சது என்னோடய காலேஜ் டேஸில். நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் சமயத்தில் எடுத்த பிக்சர்ஸ். இதில் வந்து நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 78 to 80 kgs இருந்தேன். ஸோ காலேஜ் சமயத்தில் ஏற ஆரம்பித்த வெயிட் அப்படியே வந்து போயிட்டே இருந்தது, ஏறிட்டே இருந்தது. ஸோ இந்த பிக்சர் வந்து மேரேஜ் சமயத்தில் எடுத்த பிக்சர். அப்புறம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கப்புறமும் எனக்கு வந்து வெயிட் ஏறிட்டே தான் இருந்தது. ஆனால் வந்து மேரேஜ் சமயத்துலேயும் ஃபஸ்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வெயிட் நான் ஏறி இருக்கிறது தெரியும், ஆனால் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 year வந்து ஃபஸ்ட் 1 yearக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மதர்ஸ் மில்க் தான் கொடுத்துருந்தேன் பேபிக்கு, என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு. ஸோ அந்த மதர்ஸ் மில்க்லேயே வந்து நீங்கள் வந்து breast feeding burns anywhere from 300 to 500 calories ஒரு நாளைக்கு. ஸோ வந்து இயற்கை வந்து எவ்வளோ அழகாக படைச்சிருக்கு பாருங்களேன். ஒரு தாய்மைங்கிற சமயத்தில் வந்து அந்த அந்த கருவையும் அந்த சிசுவையும் தாங்கிறதுக்கு நம்ம பாடியில் எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு வந்து ஹிப் அண்ட் தை ரீஜனில் வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். அது நேச்சுரலி அது அப்படி தான் காட் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஹிப் அண்ட் தைஸில் உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த பேபியை உங்களால் சுமக்க முடியும், உங்களோட வயிற்றில் சுமக்க முடியும். அப்படிங்கிறதுனால நேச்சுரலாகவே நீங்கள் ப்ரெக்னென்சி சமயத்தில் உங்களுக்கு ஹிப் அண்ட் தைஸில் கண்டிப்பாக வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அப் டு 10 months போகும் இல்லையா. அதுக்கப்புறம் 10 monthsக்கு அப்புறம் ஒரு breast feedingங்கிற கான்செப்ட் மூலமாக ஒரு வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஒரு நாளைக்கு 300 to 500 calories வந்து பேர்ன் ஆகுது, ஈஸியாக பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார்முலாவோ சப்ளிமெண்ட்டோ எதுவும் கொடுக்காம கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிங்கன்னா 1 yearல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரெக்னென்சி போது கெயின் பண்ணீங்களோ அத்தனை வெயிட்டையும் உங்களால் வந்து குறைக்க முடியும். ஸோ நான் வந்து அந்த சமயத்தில் வந்து டயட்டில் வந்து எந்த ஃபோக்கஸும் இல்லாமல் இருந்தேன்னா, வெறும் breast feeding மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணி என்னோடய பழைய மேரேஜ் வெயிட் 78 to 80 kgsக்கு திருப்பி வந்துட்டேன் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பேபி. பட் ஆனால் நியூட்ரிஷன் பற்றி எதுவுமே எனக்கு வந்து சிந்தனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து காய்கறிகள் நிறையா சாப்பிட்டுட்டு, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்டு, ரைஸை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவு நீங்கள் கம்மி பண்ண ப்ளஸ் நீங்கள் இந்த breast feeding பண்ண ஒரு வருஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன வெயிட் ப்ரெக்னென்சி போது கெயின் ஆனீங்களோ அது கம்ப்ளீட்டாக உங்களால் திருப்பி குறைச்சிட்டு யூ கேன் கெட் பேக் டு ஸ்கொயர் ஒன். இன்னொன்று என்ன தப்பு நிறையா பேர் பண்ணுவோம்னா, நம்ம ப்ரெக்னென்சி போது நமக்கு வேணுமோ வேண்டிருக்காதோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, 2 உயிருக்கு நம்ம சாப்பிட போகிறோம், நம்மளுக்கும் சாப்பிட போகிறோம், நம்ம குழந்தைங்களுக்கும் சாப்பிட போகிறோம்னு சொல்லி அப்போ சாப்பாடு ஜாஸ்தி ஆரம்பிக்கிறது வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் breast feeding போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பசி எடுக்கும். பட் அந்த சாப்பாடை வந்து ஓரளவு அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுல நிறையா சாப்பிட்டே இருக்கோம். எனக்கு இன்னும் குழந்தைங்க வேணும், நம்ம breast feed பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நிறைய சாப்பிட்டே இருக்கோம். ஸோ எப்போ நம்ம போர்ஷன்ஸை வந்து ஓரளவு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அதே சமயம் breast feeding ஒரு ஃபஸ்ட் இயர் நம்ம பண்ணுறோமோ அப்போவே வந்து நமக்கு நல்ல வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நான் அது எதுவுமே நான் வந்து எனக்கு அந்தளவு வந்து யோசனை பண்ணி அதெல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கெல்லாம் அந்தளவு எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கெல்லாம் நான் சொல்கிறது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் breast feeding பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கும் breast feedingனாலேயே வந்து எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஐ காட் பேக் டு மை 78 to 80 kgs. ஆனால் நான் ஆரம்பத்துலேயே ஓவர் வெயிட்டாக இருந்ததுனால இந்த பிக்சர்ஸ்லேயும் நான் ஓவர் வெயிட்டாக தான் நான் உங்களுக்கு தெரிவேன். அதுக்கப்புறம் அதனால் வந்து என்னோடய வெயிட் கெயினை வந்து நான் ப்ரெக்னென்சினால அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னோடய வெயிட் கெயின் வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஃபஸ்ட் இயர் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே பழைய வெயிட்டுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து தான் வெயிட் எனக்கு ஏற ஆரம்பிச்சிது. 95 kgs வரைக்கும் போச்சு. இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 95 kgs நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் புவர் நியூட்ரிஷன். இதனால தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒரு குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேபிங்கிறதே வந்து பாடிக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்.
இல்லை உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, நீங்களே தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுங்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேபி பிறந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து திருப்பி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணும், பேபியும் பேலன்ஸ் பண்ணும், நைட் ஹவர்ஸ் வந்து கண்முழிச்சிருக்கிற வேண்டிய சமயம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நியூட்ரிஷனுங்கிறது கான்செப்ட் வந்து மனசுக்கு வருது இல்லை, எப்படியோ வந்து லைஃப்பை தள்ளிட்டு போனால் போதும் அப்படிங்கிற நிலைமை வந்துடுது இல்லையா. ஸோ அப்படி தான் எனக்கும் வந்து அப் டு 95 kgs போச்சு. எப்படி ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து தள்ளுறதே வந்து அவ்வளோ வந்து ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஆப்ட் இல்லையா. ஸோ அப்படி தான் 95 kgs வரைக்கும் போச்சு. ஸோ அப்புறம் செகண்ட் பேபி அப்படிங்கிற யோஜனை வந்தபோது தான் ஐயோ நம்ம இவ்வளோ வெயிட் இருக்கோமே, இவ்வளோ வெயிட் இருக்கும்போது செகண்ட் பேபிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம செகண்ட் பேபிக்குள்ளே வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிது. அந்த ஜேர்னி பற்றி டீட்டெயிலாக நான் வந்து நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு திருப்பி நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு டயட் பண்ணி வாக்கிங் பண்ணியே வந்து அப் டு 72 kgs திருப்பி வந்தேன்னா, ஸோ அதான் இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. 72 kgs, ஆமாம் 80 kgsலேருந்து 72 kgs வந்தேன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆச்சு. ஸோ செகண்ட் பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து அப் டு 87 kgs இந்த லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா 87 kgs வரைக்கும் எனக்கு போச்சு. ஆனால் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அண்ட் செகண்ட் ப்ரெக்னன்சி என்ன கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நியூட்ரிஷன் மேலே வந்து சாப்பாடு மேலே என்ன சாப்பிட்றோங்கிறத வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெயிட் ஏறுறது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். என்ன தான் ப்ரெக்னன்சி போது வெயிட் ஏறுறது அப்படின்னு நினச்சாலுமே வந்து எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் டக்குன்னு வந்து அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கண்ணாப்பண்ணு சாப்பிட்டு ஏற்ற மாட்டீங்க. எனக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி போச்சு. நான் என்ன சாப்பிட்றேங்கிறது பயங்கரமாக நான் அட்டென்ஷன் கொடுத்தேன்னா, நான் வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் எல்லாமே சாப்பிட்டேன். எல்லா வந்து காய்கறிகள், பழங்கள், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாம்பார், ரசம், கேர்டு, அது எல்லாமே நான் சாப்பிட்டேன். என்னென்னா வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணேன் ப்ரெக்னென்சி போது. ஸோ அதனால் வந்து 87 kgs வரைக்கும் போச்சு. வெயிட் ஏறிச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் என்னால் வந்து பயங்கரமாக எனக்கு வெயிட் ஏறிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. திருப்பி 85 kgs கம்மியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 70s வர ஆரம்பிச்சிட்டு பேபி பிறந்து ஒரு வருஷத்துலேயே வந்து திருப்பி 75 to 72 kgsக்குள்ளே வந்தது. 1 year to இப்போ கரண்ட்டாக வந்து என்னோடய செகண்ட் பேபிக்கு 4 years ஆகுது. ஸோ பிட்வீன் 1 year and 3.5 years பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 72 kgsலேயே வந்து பிளாட்டூ ஆச்சு. ஸோ 72 kgsக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து முயற்சி வந்து என்னால் எடுக்க முடியல. எனக்கு அதே இதில் தான் இருந்தது. ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக 4-5 months தான் 65 kgs நான் வந்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து நியூட்ரிஷனை பார்த்து கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைசஸ்லாம் மூலமாக ட்ரை பண்ணி ஸோ இப்படி ஸ்விட்ச் பண்ணி தான் வந்து 72 kg பிளாட்டூலேருந்து பிரேக் பண்ணி 65 kgsக்கு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 weeks நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. எவ்வளோ கேஜஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ 1 kg தான் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து ஸ்லோவாக போகும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் மோரோவர் வந்து எப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமோ பேஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு 1 or 2 weeksல வந்து நம்ம வந்து அத்தனை கேஜியும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பாடிக்கு வந்து அது டைம் எடுத்துக்கும். நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பாடி வந்து ஜீனியஸ், அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், எவ்வளோ வெயிட் குறைக்கணும் நல்லா தெரியும். ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தான் என்னோடய முயற்சி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4-5 kgs கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் பிக்சர்ஸ் நான் எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, நான் வந்து இங்கே சக்ஸஸ் ஸ்டோரிக்காக நான் ஷேர் பண்ணல. என்றைக்குமே நான் என்ன நம்புகிறேன்னா, நான் ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வெர்ஷன் அப்படி தான் நான் நம்புகிறேன். நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பெருமையாக பேசிக்கிறதுக்காக நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணல. நிறைய தாய்மார்கள், நிறையா மதர்ஸோட மெயில் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கு அவங்க வந்து எனக்கு 8 மாத குழந்தை இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்டாக இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் இருக்கும். வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது குறைக்கணுங்கிற ஒரு டெஸ்பரேட்னஸ் இருக்கும். ஆனால் வந்து தாய்மைங்கிறது எவ்வளோ அழகான விஷயம். அந்த டைம் நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவு அந்த 1 year கம்ப்ளீட்டாக பேபியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேபியோட என்ஜாய் பண்ண உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாக ஸ்ட்ரெஸ் கம்மியாகிட்டு நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்கை பண்ணி ப்ளஸ் வந்து உங்களோட சத்தான காய்கறிகள், பழங்கள் நிறையா எடுத்துகிட்டு ரைஸை வந்து ஒரு அளவு எடுத்து ப்ளஸ் வீட்லேயே வீட்லேயே ஒரு 5-10 minutes நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி குழந்தைங்களோட ஓடி விளையாடி சந்தோஷமாக சிரித்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே 1 yearல வந்து வெயிட் வந்து பழைய நிலைமைக்கு வரும்.
நம்ம இயற்கையாக வந்து நம்ம பாடி அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து அது வெயிட் போட்டுச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து அது மேலே ஒரு முயற்சியும் ஒரு கண்ணும் வச்சோன்னா திருப்பி அது பழைய நிலைமைக்கு அழகாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருந்திருக்கேன் மேரேஜ் சமயத்தில். அப்புறம் குழந்தை ஃபஸ்ட் பேபி பிறக்கும் போது இன்னும் ஜாஸ்தி தான் போச்சு. ஏறிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி போயிருக்கு. அதுக்கப்புறம் கம்மி ஆகிட்டு திருப்பி செகண்ட் பேபி பிறக்கும் போதும் நல்லா ஜாஸ்தி தான் ஏறிருக்கு. 85-87 kgs ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி பிறந்து ஒரு ஃபியூ இயர்ஸில் கம்மி ஆகிருக்கு. ஸோ இந்த பிளாட்டூ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அலைகள் வந்து மேலே வந்து எழும்போது கண்டிப்பாக அது கீழேயும் போகும். ஸோ அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். இப்போ வந்து நம்ம இருக்கும்போது இந்த சமயத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டனல் தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நம்ம பொறுமையாக இருக்க முயற்சி எடுக்க கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு எஸ்பெஷலி இது வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு, நியூ மதர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருப்பீங்க. அதுக்கு மேலே இந்த வெயிட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டிப்ரெஸிங்காக இருக்கும். ப்ளஸ் நிறையா பேர் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணுறதும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஐயோ நீ இப்படி வெயிட் போட்டேன்ட்டு நம்ம மேலேயே நம்ம பாடி மேலேயே வந்து காமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு இது பண்ணுறது கஷ்டம். நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் கூடயும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வெளில வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா ராய் எடுத்திங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து எவ்வளோ அவங்களுக்கு கிண்டல் பண்ணாங்க. மீடியாவே அவ்வளோ கிண்டல் பண்ணிச்சு. ஆனால் அதை எவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டு இந்த சமயத்தை நான் வந்து என் தாய்மையை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என் குழந்தையோட தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரோடைய சிந்தனையும் அந்த சமயத்தில் தாய்மைங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் லைஃப்பில் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நியூட்ரிஷன் மேலேயும் வந்து உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு சத்து மட்டும் சேர்றது இல்லாமல் உங்களோட பாடியும் பேக் இன் ஷேப் வருங்க. ஸோ மனம் தளராதீர்கள். தெர் இஸ் ஆல்வேஸ் லைட் த எண்ட் ஆஃப் த டனல். கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் C-செக்ஷனுக்கு அப்புறமும் வெயிட் குறைக்க முடியும். எனக்கு ரெண்டுமே C-செக்ஷன், அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக வந்து மதர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ அப்ராப்ரியேட்டாக இல்லை, நான் உங்களுக்கு ஐம் சாரி ஃபார் தேட். கூடிய சீக்கிரமே நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டினியூ வித் யுவர் வெயிட் லாஸ் சேலஞ்ச். கீப் ராக்கிங் கைஸ். டுகெதர் வி கேன் டூ இட். லெட்ஸ் மோட்டிவேட் ஈச் அதர். நாளைக்கு உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது என் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.